ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அழகி ஆர் நேத்தேன் வந்தாய்? அழகி அழகி ஆர் நீ வருவாயன? அழகி அழகி ஆர் சூரியவம்சம்? சூரியவம்சம் மிக சிறந்த ஒரு பொழுதுபோக்கும் கமர்ஷியலும் இருந்த எவர்கிரீன் மூவி. இந்த நீ வருவாயனை ரிலீஸ் பண்ணிட்டு எங்கள் வில்லேஜுக்கு நான் போகும்பொழுது குழந்தைக்கு வந்து பேர் வை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வந்து தேவயானின்னு வை. பார்த்திபன் சார் வச்சு படம் பண்ணுறீங்க, அஜித் சார், விக்ரம் சார் இவங்களாம் வச்சு படம் பண்ணும்போது ஏன் விஜய் சார் வச்சு நீங்கள் படம் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்தது. நான் முதல் படத்துக்கே விஜய் அஜித் அதுதான் என்னுடைய காஸ்டிங் இருந்தது. அப்போ நீ வருவாயன. ஆமாம், இப்போ விஜய் சாரால் அந்த குறிப்பிட்ட டேட் கொடுக்க முடியல. அதனால் நம்ம அந்த விஜய் சாரோட ரோலுக்கு உண்டான இதுதான் கதையெல்லாம் கொஞ்சம் செதுக்கி மாற்றி பார்த்திபன் சார் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ நடிகர் ஆன பிறகு இது ஏதோ ஒரு மூமெண்ட்டில் ஃபீல் பண்ணீங்களா, என்னடா நடிப்பு இவ்வளோ கஷ்டமான? முதல் நாள் முதல் ஷாட்லேயே நான் ஃபீல் பண்ணிட்டேன். நான் நிறுத்திடலாம் இந்த படத்தில் தான் நினச்சேன். திருமதி ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் நான் சொன்னேன் பாத்திமா பாபுட்டையும், இல்லை இந்த படம் சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். முதல்ல எதிர்ப்பாங்க எல்லாருமே, வீட்டில் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் செய்கிறது தப்பாக இருக்குது, நல்லா இல்லை, நீ இதாக இருக்கிற அதாக இருக்கிறேன்னு ஏளனம் செய்வாங்க. நீ தொடர்ந்து செய்யும் பொழுது வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் எல்லா நடிகர்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்தா அப்படி தான் ஃபஸ்ட்டு கிண்டல் தான் செஞ்சுருக்காங்க. விஜயும் சரி, சூப்பர் ஸ்டாரையும் சரி, தனுஷையும் சரி, யாரையும் கிண்டல் பண்ணாமல் விடலை. அதற்கப்புறம் அவர் தான் டாப்பு அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து நிற்கும் பொழுது அவரை தெய்வமாக வணங்குறதுக்கும் ரெடியாக இருக்குது. இந்த உலகம் அப்படிப்பட்டது. சில படங்கள் சொல்கிறேன் நான், தேவயானி மேமுடைய படங்கள். உங்களுக்கு பிடிச்சது எது அதில் அதை செலக்ட் பண்ணணும். திஸ் ஆர் தட் அப்படின்ற ஒரு ரவுண்டு. ஓகே, ரெடியா? அழகி ஆர் நேத்தேன் வந்தாய்? அழகி அழகி ஓகே. ஒரு இல்லை அழகின்ட்டு அப்படி நீங்கள் நிறுத்திட முடியாது. என்ன அழகி ஒவ்வொரு ஆண்மகனின் இதயத்தின் பூட்டையும் தட்டி திறந்தவள். பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கிறார். அந்த படம் பார்த்துட்டு வந்து ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு என்கிட்ட 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார். அழுதுட்டம் பிரதர், வீட்டுக்கு போனால் பொண்டாட்டியா மூஞ்சி வீங்கிருக்குன்னு கேட்பான்னு பயந்துட்டு இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு. அப்படி ஆண்களை அள வைத்த ஒரு படம் அழகி. அழகி மிக சிறந்த படம். அழகி ஆர் நீ வருவாயன? அழகி நிச்சயமாக அழகி தான் மிக சிறந்த படம். அழகி ஆர் சூரியவம்சம்? சூரியவம்சம் மிக சிறந்த ஒரு பொழுதுபோக்கும் கமர்ஷியலும் நிறைந்த எவர்கிரீன் மூவி. அழகியோட கம்பேர் பண்ணும்பொழுது சூரியவம்சம் இன்னும் ஒரு 50-60 படிகள் மேலே இருக்கிறது. அதனால் அதை நாம் சொல்ல வேண்டியது. சூரியவம்சம் ஆர் மறுமலர்ச்சி? சூரியவம்சம் தான், அதுக்கு மேலே அதுக்கு கீழே. ஓகே. சூரியவம்சம் ஆர் காதல் கோட்டை? காதல் கோட்டை ஒரு இந்திய சினிமாவில் குறிப்பிடத்தகுந்த ஒரு படம். காதல் கோட்டையுடன் வரும்பொழுது நாம் சூரியவம்சத்தை 2வது படியில் தான் வைக்க வேண்டியிருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. காதல் கோட்டை ஆர் திருமதி தமிழ்? காதல் கோட்டை சூரியவம்சத்துக்கே படினா திருமதி தமிழ் என்ன? காதல் கோட்டை ஆர் ஃப்ரெண்ட்ஸ்? காதல் கோட்டை தான். காதல் கோட்டை ஆர் பாரதி? காதல் கோட்டை தான். காதல் கோட்டை ஆர் ஆனந்தம்? காதல் கோட்டை தான். காதல் கோட்டை தான். அதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்களுக்கு பிடிக்கும் இல்லை இது நம்ம சொல்ல இந்த லிஸ்ட்டில்? இல்லை சார், நான் எனக்கு பிடிச்சதையெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்லியிருக்கிறது ஏன் அப்படிங்கிறதுல இருக்குது. காதல் கோட்டைங்கிறது நாம் அதை பற்றி சொல்லி தான் ஆகணும். காதல் கோட்டையை நாங்கள் ப்ரொஜெக்ஷன் தான் பார்த்தோம், ரிலீஸ் பார்க்கல. ரிலீஸ் தேட்டருக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி விக்ரமன் சார் என்னை அழைச்சிட்டு போனாங்க, நாங்கள் பார்த்தோம். பார்த்துட்டு வெளியில் வந்து அவர் கேட்கும் பொழுது நான் சொன்னேன், சார் இந்திய சினிமாவில் இது ஒரு குறிப்பிடத்தகுந்த படம், உலக தரத்தில் இருக்கிற இந்த படம், இதுவரைக்கும் வந்த தமிழ் சினிமாவில் இதுதான் நம்பர் 1 படம்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த நேர்த்தி அதில் இருந்தது. அதில் 2 விஷயந்தான் இருக்குது. ஒன்று ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும், ஒரு கிரானைட்டில் அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் மொட்டு மலராத மொட்டுன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அது ஒரு அந்த 2ஐயும் நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா ஒரு நாவல் தான் அது. அப்படியே ஒரு நாவலை அவ்வளோ நேர்கோட்டில் அவ்வளோ அழகாக அவர் ஒரு சினிமா இல்லை அது எழுதியிருக்கார். அதனால தான் அவருக்கு சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான விருது முதல் முறையாக தமிழ் சினிமாவில் கிடைச்சது. அதுதான் காரணம். அந்த திரைக்கதை பண்ணுறது ரொம்ப கடினம். அது இன்னும் உண்மையை சொல்லணும்னா இந்த கதையை நான் இதுக்கு முன்னாடியே கோகுலம் டைமில் இருந்தே நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஓகே. காதல் கோட்டையனுடைய நாட்டை அகத்தியன் சார்
அகத்தியன் சார் உடைய காதல் கோட்டையினுடைய நாட்டை நான் ரொம்ப முன்னாடி நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன். அந்த ஆட்கள் இன்னமும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் யாராலும் 3 ரீலுக்கு மேலே நகர்த்த முடியல. 3 ரீல்ஸ் வரைக்கும் தான் அதை அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பாட்டு வரல. 3 ரீலுக்கு பாட்டு வராமல் ஒரு தமிழ் சினிமாவை நீங்கள் எடுக்க முடியாது. பாட்டு வரணும்னா ஹீரோ ஹீரோயின் பார்க்கணும். பார்க்காம எப்படி பாட்டு போடுறதுங்கிற ஒரு குழப்பம். அகத்தியன் சார் அதில் மிக தெளிந்த தெரிவான ஒரு படைப்பு இலக்கிய அறிவாளியாக இருந்தனால் அதை அவரை செய்தார். அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் அவர் நகர்த்தி இருக்கிற கதாபாத்திரம், பேச்சு, ஸ்டைல் எல்லாம் ஒருத்தம் கூட கட்டம் இல்லை சார் அந்த படத்தில். நீங்கள் படம் பாருங்கள், சரி, ஒரு வில்லன் இல்லை. எல்லாருமே யதார்த்தமாக இருக்கும். எல்லாருமே அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்ட கூட வில்லனாக எவனுமே இல்லை. ஆக அது ஒரு மிக சிறந்த ஒரு படைப்பாளியினுடைய படைப்பாகும். அதனால் அதற்கான பெருமை இருக்கிறது. அது தமிழ் சினிமாவின் ஒரு கிரீடமாக இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமே. நான் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு விஷயம் கவனிச்சேன். கமலின்னு பேர் வச்சுருந்தீங்க, அது காதல் கோட்டை கமலி தானா? ஆமாம், அதானா? ஆமாம். அது வீடுக்கு பேர் வைக்கணும். அங்கே புது வசந்தம்னு இருக்கு. அதனால் இங்கே நம்ம வந்து காதல் கோட்டைன்னு வைப்போம். நம்ம காதலெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தேவயானியோடைய எண்ணம். அதுதான் அப்படி வைக்கக்கூடாது. அவர் என்ன நினைப்பார்? போட்டி வைக்கிறாங்களா? போட்டியாக வச்சுருக்கானுன்ட்டு. இல்லை, நம்ம வீட்டுக்கு ஒரு பேர் வேணாமா, நாம் அதே காதல் கோட்டை வைப்போம், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி வைப்போம், கமலி. நீங்கள் அந்த கமலியாக தான் இன்றைக்கி அறியப்பட்டு பெரிய இதாக இருக்கிறீங்க. தேவயானியாக நீங்கள் வாழ்கிறதுக்கு அந்த கமலி தான் காரணம். நம்ம அந்த கமலியை வைப்போம்னு சொல்லி அப்படியே ஒரு கொஞ்சம் அண்டர் போட்டு வச்சுருக்கு. சூப்பர் சூப்பர் சார். நான் வந்து இந்த நீ வருவாயினை ரிலீஸ் பண்ணிவிட்டு எங்கள் வில்லேஜுக்கு நான் போகும்பொழுது, எங்கள் ஊருக்கு போகும்பொழுது எனக்கு ஒரு குழந்தைக்கு வந்து பேர் வை அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அஸ்ட்ராலஜியெல்லாம் தெரிஞ்ச கொஞ்சம் படித்த ஆள்னால என்ன நட்சத்திரம், எத்தனாம் பாதங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படி, என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வந்து தேவயானின்னு வை. நான் ஒரு குழந்தைக்கு தேவயானின்னு பேர் வச்சு, குழந்தைக்கு தேவயானி. ஆமாம், இப்போ 24 25 வயது அந்த குழந்தைக்கு நான் போய் தான் கேட்கணும் என்னைக்காவது, எப்பா அந்த குழந்தை எங்கப்பா, என்ன பண்ணுது, என் தேவயானி குழந்தை எங்கன்னு. அப்படி நினைக்கிறாங்க. நீ வந்து தேவயானின்னு பேர் வை. தேவயானி அவ்வளோ பிடிச்சிருக்குது அது. நீ ஆக சிற்பி சாருக்கு 2 குழந்தைகள் உண்டு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையன் ஒரு நாள் தூங்கிட்டு எந்திரிச்சு சொல்கிறான்னா, அப்பா, தேவயானி ஆண்டிக்கும் ராஜ்குமார் எங்களுக்கும் திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் நடக்கிற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு. அவர் என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு குழந்தைக்கு கூட அப்படி தோணுதுன்னா யோசிச்சு பாருப்பாரு. ஒரு குழந்தை மைண்டில் தேவையே இல்லை அது வரத்துக்கு. குழந்தையும் தெய்வமும் ஒன்றும் பாங்கல்ல. அது மாதிரி இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்னாலும் உலகம் பூராவும் அதை பற்றி எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி கெட்டதாக எதாவது இருந்தாலும் உலகத்துக்கு நீங்கள் அந்த செய்திகளை சொன்னீங்கன்னா அது அவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி போகும். நம்ம தனி ஒரு மனிதனால் அல்ல, அது ஒரு பெரிய இதுதான். ஆனால் அந்த டைமில் அவங்க கல்யாணம் நடக்கும்போதும் சரி, அதுக்கு பிறகுமே சரி, அவங்க ஒரு டாப் ஹீரோயினாக தான் அப்போ இருந்தாங்க. சீரியல் வந்தாங்க. சீரியல் வந்த பிறகுமே பயங்கர ஒரு ஃபேன் பேஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்ததில்லை. இப்போ இன்னும் பயங்கரமாக இருக்குது. எங்கே போனாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களுக்கு கூடுறாங்க. போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தேன் சார், மேம் கூட செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஒருத்தர் உருண்டு பரண்டு கன்னியாகுமரியிலே திருச்செந்தூர்லேயே. அதனால் அது வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. ஏன்னா அவங்க அதில் க்ளீனாக இருக்கிறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க, அவங்களுடைய வேலையை அவங்க தெளிவாக செய்கிறாங்க. 2 குழந்தைகளை பெற்று வளர்த்து இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயர்ஸு இன்னும் அதை விட அதிகமாக இருக்குது. இந்தியாவுக்கெல்லாம் லேக்ஸ் கணக்கில் அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போகுது. 3 lakhs எல்லாம் இருக்குது சார். இதெல்லாம் இப்படி போகுது எல்லாமே. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இதோட தானே. நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு இன்ஸ்டாகிராம்னா என்னன்னே தெரியாது. சோஷியல் மீடியா எதுவும் கிடையாது, எனக்கு கிடையாதுன்னு. நான் அதை கற்றுக்கிறதுக்கு எனக்கு பிடிபடலை, முடியல. அதுக்குள்ளே போய் நோண்ட முடியல, விட்டுறது. வாட்ஸ்அப்போட ஒரு இடத்துல டைரக்ஷன் வேணாம், இனிமேல் நம்ம நடிப்பு பக்கம் போகலான்னு அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி வந்தது தானே அது? இல்லை இதுவும் எதாச்சும் நடந்ததா? இல்லை, நடிப்பு என்பது வந்து அன்னைக்கு என்னுடைய சக தோழர்கள் நண்பர்கள் எல்லாருமே ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்லி ஜெயிக்க முடியல, ஹீரோவை பார்க்க முடியல, ஹீரோவை பிடிக்க முடியலைங்கிற வருத்தத்தில் எல்லாருமே ஆனாங்க. நிறைய பேர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேரன் சார் ஆகட்டும், தங்கர் பச்சான் ஆகட்டும், எல்லாருமே அதை செய்ய ஆரம்பித்தாங்க. அதில் சிலர் வெற்றியும் பெற்றார்கள். அந்த காலகட்டத்தில் எனக்கும் அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்தது. நான் அதை செஞ்சேன். அவ்வளோதான். ஆமாம். சினிமாவில் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் யாருன்னு சொல்லுவீங்க? நண்பர்கள் எல்லோருமே நண்பர்கள் தான். நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு நெருங்கிறது?
உங்களுடைய எல்லாத்தையும் விஷயங்களும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது, ஒரு கஷ்டம் நடந்தால் டக்குன்னு ஷேர் பண்ணிக்கிறது, உங்களுக்கு நீங்கள் சொல்கிற கேட்குறது, அந்த மாதிரியான நண்பர்கள் இருப்பாங்க. சினிமாவில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் அப்படிங்கல நண்பி வேணால் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் தேவயானி. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னுடைய உதவியாளர்கள் தான். ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இருந்தவங்களும் இருக்கிறாங்க. நான் சென்னை வந்து இறங்கின போது இருந்த சந்தித்த அந்த நபர்கள் கூட இன்னமும் என்னோடய நண்பர்களாக தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்போ நடிகர் ஆன பிறகு இது ஏதோ ஒரு மொமெண்ட்டில் ஃபீல் பண்ணிங்களா, என்னடா நடிப்பு இவ்வளோ கஷ்டமானாமல் இவ்வளோ பேரை நம்ம குடும்பப்படுத்தியிருக்கோம், இப்போ நம்மளை குடும்பப்படுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரி? முதல் நாள் முதல் ஷாட்லேயே நான் ஃபீல் பண்ணிட்டேன். நான் நிறுத்திடலாம் இந்த படத்தைன்னு தான் நினச்சேன். என்ன படம் அது? திருமதி தமிழ். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் நான் சொன்னேன் பாத்திமா பாபுட்டையும், பாத்திமா மதன் பாபு சார்கிட்ட சொன்னேன். பாத்திமா பாபு இருந்தாங்க. இல்லை இந்த படம் சரியாக வராதுன்னு நினைக்கிறேன், இதை நிறுத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். மத்தியானம் பிரேக்கில் சொன்னேன். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை அது நஷ்டமாயிருமே, ஏதோ பணமெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும், 15 lakhs நின்று போயிடும் விட்டோம்னா இந்த படம், 15 lakhs லாஸோட முடியும், இதை எடுத்தோம்னா ஒரு கோடியை தாண்டி லாஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு எல்லோரும் ரொம்ப தன்னம்பிக்கையை கொடுத்தாங்க. என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபஸ்ட்டு நாள்லேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு டைரக்டர் புத்தி தான் அதிகமாக இருக்குது. கேமரா ஓடும்பொழுது ஷாட்டெல்லாம் கரெக்டாக போகுதா, இது சரியாக இருக்குதா, லைட்டு கரெக்டாக விழுதா, இந்த விஷயங்கள் தான் நமக்கு மைண்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது தவறு இல்லையா? ஒரு நடிகருக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. கேமரா இருக்கிறதே மறந்துடணும். முக்கியமாக கேமரான்னு ஒன்று இருக்கிறது அவருக்கு ஞாபகத்தில் வந்தால் தொலைஞ்சார் அவர். அதுதான் அந்த பண்ணுங்க சரியாக வந்துடும், பழக்கமாயிரும், அப்புறமா அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் கேமரா மறந்துடுங்கன்னு மதன் பாபு சொன்னார். ரொம்ப பெரிய அருமையான பிளாஸபர் அவர். நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக நான் சொல்கிறது விஜய் சேதுபதி சாருடைய மகன் சூர்யா சேதுபதியை நான் அதை மெசேஜாக அனுப்புகிறேன். செய்து கொண்டே இரு, நீதான் ஒரு நாள் மிக உச்சபட்ச வெற்றியாளன் அப்படின்னு. அது ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம். மதன் பாபு சொன்னார், எவ்வளோ பெரிய விஷயம், பெரிய வார்த்தைன்னா தான் அவருக்கு தெரியும். ஆனால் வெளியே தெரியாத ஒரு முகமும் இருக்குது இந்த மாதிரி. ஆமாம், அவர் எளிதாக சொன்னார். அதை முதல்ல எதிர்ப்பாங்க எல்லாருமே, வீட்டில் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் செய்கிறது தப்பாக இருக்குது, நல்லா இல்லை, நீ இதாக இருக்கிற அதாக இருக்கிறேன்னு ஏளனம் செய்வாங்க. நீ தொடர்ந்து செய்யும் பொழுது வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் எல்லா நடிகர்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்தா அப்படி தான் ஃபஸ்ட்டு கிண்டல் தான் செஞ்சுருக்காங்க. விஜயும் சரி, சூப்பர் ஸ்டாரையும் சரி, தனுஷையும் சரி, யாரையும் கிண்டல் பண்ணாமல் விடலை. அதற்கப்புறம் அவர் தான் டாப்பு அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து நிற்கும் பொழுது அவரை தெய்வமாக வணங்குறதுக்கும் ரெடியாக இருக்கிறது. இந்த உலகம் அப்படிப்பட்டது. சார், நீங்கள் இயக்குனர் ஆனதுக்கு பிறகு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா நீங்கள் பார்த்திபன் சார் வச்சு படம் பண்ணுறீங்க, அஜித் சார், விக்ரம் சார் இவங்களாம் வச்சு படம் பண்ணும்போது ஏன் விஜய் சாரை வச்சு நீங்கள் படம் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்தது. என்ன காரணம்? அது அமையலையா, இல்லை எதிர்பார்த்தது நடக்கலையா? இல்லை, நான் முதல் படத்துக்கே விஜய் அஜித் அதுதான் என்னுடைய காஸ்டிங் இருந்தது. அப்போ நீ ஒரு வாயனா? ஆமாம். அப்புறம் அப்போ விஜய் சாரால் அந்த குறிப்பிட்ட டேட் கொடுக்க முடியல. அதனால் நம்ம அந்த விஜய் சாரோட ரோலுக்கு உண்டான இதுதான் கதையெல்லாம் கொஞ்சம் அப்படி செதுக்கி மாற்றி பார்த்திபன் சாருக்கு பண்ணிட்டோம். அடுத்தபடி நான் அவரை ஒரு தடவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் மெல்ல மெல்ல அவர் ரொம்ப டாப்பான ஒரு உச்சத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கான கதைகள், அவருக்கான விஷயங்கள்னு வரும்பொழுது அது வேறு மாதிரி போகுது. அது அவர் கரெக்டாக தன்னை செதுக்கி கொண்டே போனார். அதில் நாங்களெல்லாம் அவர்கிட்ட இருந்து விக்ரமன் சாருக்கே அவர் அடுத்த படம் பண்ணலை, சாங்ஸ் பண்ணிவிட்டு 2 சாங் வரைக்கும் பண்ணிவிட்டு இது சரியாக வராதுன்னு நினைக்கிறேன் சார், எனக்கு உங்களுக்குமான இந்த படைப்பு. ரீசெண்டாக கூட அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் தன்னுடைய ஒரு இலக்கில் அவர் செதுக்கிட்டு போகும்பொழுது அடுத்தடுத்த வேறு மாதிரியான இடத்துல போகிறாரு, அவ்வளோதான். தொடர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கே ஏன்டா நடிக்க வந்தோம் அப்படின்லாம் நினச்சிங்க. ஆனால் கடுகு படம் வந்து அதை மாற்றுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கடுகு படத்தில் நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு பாதி பேருக்கு அது பிடிச்சிருந்தது, பாராட்டினாங்க. அப்போ உங்களுக்கு தோணுச்சா, ஓகே நம்ம நல்லா தான் நடிக்கிறோம், இனிமேல் இந்த மாதிரி நடிக்கலாம் அப்படிங்கிறது? நம்ம நல்லா தான் நடிக்கிறோங்கிற டவுட்டெல்லாம் எனக்கு எப்போவுமே இருந்ததில்லை. எனக்கு நடிக்கிறது எவ்வளோ தேவை, எவ்வளோ நடிக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். பார்த்திபன் சாரை வச்சு நான் ஒரு படம் பண்ணுறேன்னா அவருடைய நடிப்பு உங்களுக்கு தெரியும். நாம் எவ்வளோ அதை கம்மி பண்ணி வாங்கியிருக்கிறோம். ரொம்ப டீசென்சியாக இருப்பார் படத்தில், சரியா? ஒரு காஸ்டியூம் உள்பட அவருக்கு ஒரு நல்ல பட்டாப்பட்டியோ போட்ட ஒரு நைட் ட்ரெஸ் கொடுத்துருப்போம், லுங்கி கொடுக்க மாட்டோம், சரிங்களா? இதெல்லாம் இருக்குது. கடுகு ரொம்ப நல்ல பேர் தான் வாங்கி கொடுத்துருக்கிற ஒரு படம். அது வேறு ஒரு இயக்குனர், அவர் சொல்கிறத நம்ம செஞ்சுருக்கிறோம், அவ்வளோதான். நமக்கு அவர் எங்கே எடுக்கிறார், ஏன் எடுக்கிறாரு, எதுக்கு எடுக்கிறாருங்கிற கவனம் நமக்கு தேவையில்லை. சொல்கிறாங்க, நம்ம செஞ்சிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சது. நம்ம சொல்கிறத நம்ம செய்யும் பொழுது நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறதுக்கு இல்லை. இருந்தாலும் நான் திருமதி தமிழ் பார்த்தேன், நான் நல்லா தான் செஞ்சுருக்கிறேன், அது ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அப்படி இருந்தது ஆரம்பத்தில்.
கொஞ்சம் கவனமாக அது 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 கொஞ்சம் சின்ன டைவர்ஷன் இருக்குது, டயலாக் மெமரியை டிஸ்டர்ப் பண்ணும். சந்தானம் கூட சேர்ந்து நடிக்கும்போது அந்த காமெடி பயங்கர ரீச் ஆச்சு, பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கு பிறகு தொடர்ந்து காமெடியான ரோல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சதா? இல்லை, வரும், இப்போவும் கேட்பாங்க. நேற்று கூட ஒருத்தர் வந்து கதை சொல்லிட்டு போனாங்க. எல்லாமே நம்ம செய்ய முடியாது சார். நமக்கான ஒரு ஃபிட் இருக்குது, நமக்கான ஒரு விஷயம் இருக்குது, நமக்கான என்னத்துக்காக இதை செய்யறோங்கிற ஒரு காரணம் இருக்குது. நடிப்பதையே தொழிலாக வைத்திருக்கிறவர்களுக்கு இல்லை அதில் ஒரு அது மேலே ஒரு தாக்கம் இருக்கிறவங்களுக்கு எனக்கு அது ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய சினிமாவுடைய ஒரு விஷயம் தானே. நியாயமான விஷயங்கள் சரியான காரணங்கள் இருந்தால் பண்ணுவேன். இப்போ இனியா பிரியங்கா எல்லாம் நடிக்க வராங்க, அவர்களுக்காக ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணணும்னா நாம் படம் டைரக்ஷன் கூட பண்ணுவேன், நடிக்கவும் செய்வேன். ஏதோ ஒன்று நம்ம எதற்காக இதை செய்கிறோம்ங்கிறது ஒரு காரணம், அந்த காரணம் வேணும். ரொம்ப நிறைவான ஒரு பேட்டியாக இருந்துச்சு சார் இது. எங்கெங்கேயோ ஆரம்பித்து எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணி உங்களுடைய இந்த உரையாடல் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது. தொடர்ந்து ஆரோக்கியமாக இதே சந்தோஷத்தோட குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு என்னுடைய சார்பாகவும் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். வணக்கம். ஃபிலிம் ஃபிட் வியூவர்ஸ் மற்றும் உலகமெங்கும் உள்ள எனது நண்பர்கள், உறவினர்கள், தமிழ் திரைப்படத்தை சார்ந்த எனது நண்பர்கள் அனைவருக்கும் அன்புடன் ராஜகுமாரன். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.